ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம் லஞ்சுக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும். அதுக்கு 2 கரண்டி எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து அதை இதில் வதக்கணும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காய் கீரல் போட்டு ஒரு 10 பல் பூண்டை இதில் ஆட் பண்ணி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போடுங்க. போட்டு இதை மூடி விட்டுருங்க. இதிலே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கலாம். எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் வெங்காயம்லாம் வதங்கணும். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 டொமேட்டோவை நம்ம மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கணும். குழம்பு நல்லா திக்காக, அந்த தக்காளி அப்படியே போட்டதோடு இப்படி போட்டால் திக்காக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி ஆயில் விட்டுருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி இதில் ஆட் பண்ணணும். வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடி இல்லாட்டி சக்தி சாம்பார் பொடி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, காரம், புளிப்போடு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் இது கொதிச்சதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸில் புளியை கரைச்சி இதில் விடணும். இதை நல்லா கொதித்து ஆயில் விடும்போது நம்ம ஒரு கட்டி வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தூவி இதை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திக்காக நமக்கு இது 2-3 நாளைக்கு நல்லாயிருக்கும் கெடாமல். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை சூடான சாதத்தில் போட்டு ஒரு அப்பளத்தோடு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.